வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். இந்தியா உலகிற்கே உணவு வழங்கும் நாடாக திகழ மத்திய பட்ஜெட்டில் விவசாயத் துறைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் புதிதாக பொறுப்பேற்க உள்ள அரசின் முதல் சட்டப்பேரவை அமர்வின் போது CAG அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய தலைநகர் டெல்லி பிராந்தியத்தின் 7வது சட்டப்பேரவையை கலைத்து துணைநிலை ஆளுநர் திரு V.K. சக்சேனா உத்தரவிட்டுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் பீஜப்பூரில் பாதுகாப்பு படையினருடன் ஏற்பட்ட மோதலின் போது 31 நக்சலைட்டுகள் கொல்லப்பட்டுள்ளனர். இனி விரிவான செய்திகள். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல். முருகன் இன்று புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மத்திய அரசின் பட்ஜெட் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். உலகத்திலேயே மீன் பொருட்கள், இறால் ஏற்றுமதியில் 2ஆம் இடத்தில் இந்தியா உள்ளதாகவும், உலகிற்கே உணவு வழங்கும் நாடாக இந்தியா திகழ விவசாயத்துறையின் மேம்பாட்டிற்காக மத்திய பட்ஜெட்டில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டு கால பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியின் போது நாட்டில் உள்ள 25 கோடி பேர் வறுமையின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும், இங்கிலாந்தை பின்னுக்கு தள்ளி உலகின் 5வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா முன்னேறியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கும் மக்களின் முன்னேற்றத்திற்குமான திட்டங்கள் மற்றும் அதற்கான நிதி பங்கீடுகள் குறித்தும் குறிப்பிட்ட டாக்டர் எல். முருகன், மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கு 3432 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஜிப்மர் மருத்துவமனை உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளுக்காக 150 கோடி ரூபாய் உள்பட 1450 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளுக்கான கிசான் கடன் அட்டைகளின் வாயிலான அதிகபட்ச கடன் தொகை 3 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் 16,000 புதுச்சேரி விவசாயிகள் நேரடியாக பயனடைவார்கள் என்றும் தெரிவித்தார். ஆதி திராவிடர் மற்றும் மீனவர் சமுதாய மக்கள் பயனடையும் வகையில் நிதி ஒதுக்கப்பட்ட சிறந்த முறையில் பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும், புதுச்சேரி கிராமப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பாரத் நெட் முன்னெடுப்பு மூலம் 24 மணி நேரமும் இணைய வசதிகளை பெற நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் தற்போது 17 அடல் டிங்கரிங் ஆய்வுக்கூடங்கள் செயல்பாட்டில் உள்ள நிலையில் மாணவர்களை தொழில் முனைவோர்களாக மேம்படுத்த மேலும் 500 அடல் மையங்களை உருவாக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரிக்கு பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டுள்ள நிதிகள் பற்றி மேலும் தெரிவித்த மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன், 2047 நம்மளுடைய இலக்கு விஸ்வகுரு, உலகத்துல மிகப்பெரிய நாடாக, வளர்ச்சியடைந்த பாரதமாக நம்மளுடைய நாடு இருக்க வேண்டும். அடுத்த 25 ஆண்டுகள்ல நம்மளுடைய இலக்கு, அதை நோக்கி நம் பட்ஜெட்டை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் சப்கா சாத் சப்கா விகாஸ் பிரதமருடைய இலக்கோடு அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த பட்ஜெட்ல நம்மளுடைய பாண்டிச்சேரி பகுதிக்கான குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக 186.44 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹி இருக்கின்ற ரயில்வே நிலையங்களை அமிர்த் பாரத் ரயில்வே திட்டங்கள் மூலமாக ஏற்கனவே பாண்டிச்சேரியில் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த திட்டங்களை 4 ஆண்டுகளுக்குள்ள முடிக்கப்படும் என்ற இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல சொல்லியிருக்கிறது. மீனவர்கள் பயன்பெறும் விதமாக 16,000 கிசான் கிரெடிட் கார்டு ஆனது நம்முடைய பாண்டிச்சேரி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவை மிகப்பெரிய ஒரு முன்னேறிய நாடாக எடுத்துச் செல்லுகின்ற பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட். துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோரை இன்று மரியாதை நிமித்தமாக டாக்டர் எல். முருகன் சந்தித்து பேசினார். முன்னதாக மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருதுக்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள புதுச்சேரி தவில் இசைக்கலைஞர் திரு தட்சிணாமூர்த்திக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்த மத்திய அமைச்சர் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளையும் சந்தித்து கலந்துரையாடினார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் கலந்து கொண்டு கங்கை, யமுனை மற்றும் சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராட உள்ளார். பிரயாக்ராஜில் உள்ள அக்ஷய்வத் மற்றும் படே ஹனுமான் கோவில்களுக்கு சென்று வழிபடும் குடியரசுத் தலைவர் மகா கும்பமேளாவில் அமைக்கப்பட்டுள்ள டிஜிட்டல் அனுபவ மையத்தில் நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் மகா கும்பமேளா குறித்த தகவல்களை அறிந்து கொள்கிறார். இந்த நிகழ்ச்சிகளின் போது உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உடனிருப்பார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் மத்திய அரசால் கிராமப்புறங்களில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தும் விதத்தில் ஜல்ஜீவன் இயக்கத்தின் அரங்கம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் வீடு கட்டும் திட்டமான ஆவாஸ் யோஜனா, குழாய் மூலம் வீடுகளுக்கான நீர் விநியோகம், கிராம பஞ்சாயத்துகள் மேம்பாடு, கிராமப் பகுதிகளில் சூரிய சக்தியினால் ஆன மின் உற்பத்தி உள்ளிட்டவைகள் குறித்து
இந்த ஜல்ஜீவன் அரங்கில் ஒளி காட்சிகள் மூலம் விளக்கப்படுகிறது. மேலும் உத்தரப்பிரதேச கிராம மக்கள் தங்களுடைய கிராமங்களில் மேற்கொள்ளப்படும் நீர் விநியோகம் குறித்த தற்போதைய நிலவரங்களையும் அறிந்து கொள்ளும் வசதியும் செய்யப்பட்டுள்ளதாக எமது பிரயாக்ராஜ் ஆகாஷ்வாணி செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். எமது டெல்லி ஆகாஷ்வாணி செய்தி பிரிவின் NSD சமூக ஊடகங்களான @airnewsalerts என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் என்ற பேஸ்புக் பக்கத்தையும், Air News Alerts என்ற இன்ஸ்டாகிராம் தளத்தையும், நியூஸ் ஆன் ஏர் அபிஷியல் யூடியூப் சேனலையும், நியூஸ் ஆன் ஏர் செயலி மற்றும் இணையதளத்தையும் அணுகலாம். புதுடெல்லியில் புதிய அரசு பொறுப்பேற்றவுடன் நடைபெறும் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே சென்ற ஆம் ஆத்மி அரசாங்கம் குறித்த தலைமை தணிக்கை அதிகாரியின் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்று டெல்லி மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். நேற்று டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான முடிவுகள் வெளியான பின்னர் கட்சியின் ஆதரவாளர்களுடன் பிஜேபி தலைமையகத்தில் உரையாற்றும் போது பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார். கடந்த ஆம் ஆத்மி ஆட்சியின் போது அரசின் தவறான கலால்துறை கொள்கைகளால் சுமார் 2026 கோடி ரூபாய் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தலைமை தணிக்கை அதிகாரியின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் ஆம் ஆத்மி கட்சி தோல்வியடைந்ததை ஒட்டி முதலமைச்சர் திருமதி அதிஷி தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இம்மாதம் 5ஆம் தேதி நடைபெற்ற டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நேற்று நடைபெற்றது. மொத்தமுள்ள 70 தொகுதிகளில் 48 தொகுதிகளில் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க உள்ளது. ஆளும் ஆம் ஆத்மி கட்சிக்கு 22 இடங்களே கிடைத்துள்ளன. அந்த கட்சியின் நட்சத்திர வேட்பாளர்களான முன்னாள் முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால், முன்னாள் துணை முதலமைச்சர் திரு மணீஷ் சிசோடியோ உள்ளிட்டோர் தத்தம் தொகுதிகளில் தோல்வியுற்ற நிலையில் முதலமைச்சர் திருமதி அதிஷி கல்காஜி தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். இந்நிலையில் இன்று காலை ராஜ்நிவாசில் துணைநிலை ஆளுநர் திரு வி.கே. சக்சேனாவை சந்தித்து தமது ராஜினாமா கடிதத்தை திருமதி அதிஷி வழங்கினார். இதனைத் தொடர்ந்து திரு சக்சேனா தேசிய தலைநகர் டெல்லி பிராந்தியத்தின் 7வது சட்டப்பேரவையை கலைத்து உத்தரவிட்டார். மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக் ரயில் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டு கோரக்பூர் ரயில்வே சந்திப்புக்கான உத்தேச மாதிரி திட்டத்தை மறு ஆய்வு செய்தார். கோரக்பூரின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் விதத்தில் ரயில் நிலையத்திற்கான மாதிரி வடிவமைக்கப்பட்டுள்ளது குறித்து மத்திய அமைச்சர் மகிழ்ச்சி வெளியிட்டார். புதுப்பொலிவுடன் நவீன முறையில் மாற்றியமைக்கப்படும் இந்த ரயில் நிலையத்தின் பணிகள் விரைவாக மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்த அமைச்சர், புதிய விமான முனையத்திற்கு அருகே ஒரு புதிய ரயில் நிலையத்தை அமைக்கும் பணிகளுக்கான திட்டங்களை தயார் செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் கூட்டு பாதுகாப்பு படையினருக்கும் நக்சலைட்டுகளுக்கும் இடையே ஏற்பட்ட சண்டையின் போது வீர மரணம் அடைந்த 2 தியாகிகளின் குடும்பத்தினருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தமது இரங்கலை தெரிவித்துள்ளார். நக்சலைட்டுகள் உடனான சண்டையின் போது வீர மரணம் அடைந்த இவ்விருவரின் தியாகத்திற்கு நாடு என்றென்றும் கடமைப்பட்டிருக்கும் என்று சமூக ஊடக பதிவில் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் பீஜப்பூரில் இன்று அதிகாலை ஏற்பட்ட இந்த மோதலின் போது 31 நக்சலைட்டுகள் கொல்லப்பட்டதாகவும் பெரும் எண்ணிக்கையிலான ஆயுதங்களும் வெடிபொருட்களும் கைப்பற்றப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதிக்குள் நாட்டில் இருந்து நக்சலைட்டுகள் முழுவதுமாக அகற்றப்படுவார்கள் என்ற தமது கூற்றையும் மீண்டும் நினைவுபடுத்தியுள்ளார். புதுடெல்லி பிரகதி மைதானம் பாரத் மண்டபத்தில் நடைபெறும் உலக புத்தக திருவிழா இன்றுடன் நிறைவு பெறுகிறது. இம்மாதம் 1ஆம் தேதி துவங்கிய இந்த 52வது உலக புத்தக கண்காட்சியை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு துவக்கி வைத்தார். தேசிய புத்தக நிறுவனம் மற்றும் இந்திய வர்த்தக மேம்பாட்டு நிறுவனம் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இந்த 9 நாள் புத்தக கண்காட்சியில் பிரான்ஸ், அர்ஜென்டினா, ஸ்பெயின், கொலம்பியா உள்ளிட்ட 50 நாடுகளைச் சேர்ந்த சுமார் 2000 புத்தக வெளியீட்டாளர்களும் 1000 பேச்சாளர்களும் பங்கேற்றுள்ளனர். இந்த உலக புத்தக திருவிழாவில் பல்வேறு எழுத்தாளர்களின் கலந்துரையாடல்களும் புத்தக வெளியீடுகளும் இலக்கிய மற்றும் கலாச்சார நிகழ்வுகளும் நடைபெற்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா உலகிற்கே உணவு வழங்கும் நாடாக திகழ மத்திய பட்ஜெட்டில் விவசாயத் துறைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் புதிதாக பொறுப்பேற்க உள்ள அரசின் முதல் சட்டப்பேரவை அமர்வின் போது CAG அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய தலைநகர் டெல்லி பிராந்தியத்தின் 7வது சட்டப்பேரவையை கலைத்து துணைநிலை ஆளுநர் திரு V.K. சக்சேனா உத்தரவிட்டுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் பீஜப்பூரில் பாதுகாப்பு படையினருடன் ஏற்பட்ட மோதலின் போது 31 நக்சலைட்டுகள் கொல்லப்பட்டுள்ளனர்.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.